இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்று மார்த்தா, மரியாள், லாசரை திருச்சபை நினைவு கூறுகின்றது. மார்த்தா மெஸ்ஸியா தனது இல்லத்திற்கு வந்திருக்கிறார், எனவே சிறப்பான பணிவிடைகள் செய்வதில் தன்னையே ஈடுபடுத்தினார். மரியாளோ இயேசுவின் போதனைகளை கேட்டு சிறந்த பங்கை பெறுகிறாள். தேவனுடன் நேரத்தை செலவிடுவதே முக்கியம், உன்னதம் என்பதை இயேசு வலியுறுத்துகிறார். உலகில் 2 வகையான மக்கள் உள்ளனர். ஒரு சாரார் உலக காரியங்களில் தங்களை அதிகம் ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார்கள். ஒரு சாரார் அதைவிட மேலான கடவுளின் வழியை, வாழ்வை தேர்ந்து கொள்ளுகிறார்கள். மத்திய வரலாற்று காலத்தில் உலக காரியங்களில் ஈடுபடுவதை விட ஆண்டவருடன் இணைந்த வாழ்க்கை உன்னதமாக, பரிசுத்தமாக கருதப்பட்டது. கடவுளின் பார்வையில் இறை உணர்வுடன் வாழுவது குடும்ப வாழ்வை விட மேலானதாக பார்க்கப்படுகிறது. ஆபிரகாம் கடவுளை வரவேற்றது போல மார்த்தா இயேசுவை வரவேற்கிறார். ஆபிரகாம் சிறப்பான விருந்தொன்றை தயார் செய்தது போல மரியாள் வந்த விருந்தினருக்கு விருந்தொன்றை சிறப்பாக தயார் செய்கிறார். இன்றைய நற்செய்தியில் உலக காரியங்கள் நம்மை சிதறடிக்க செய்கின்றன. கடவுளின் வார்த்தையை கேட்க, உணர, வாழ வாழ்வாக்க தடையாக உள்ளன. நம்மை கடவுளிடமிருந்து தூர கொண்டு சென்று விடுகின்றன. பாரம்பரிய பண்பாடான விருந்தோம்பலை சிறப்பாக செய்ய நினைக்கும் மார்த்தாவின் செயல் தவறானது என்பது அல்ல. மாறாக அது கடவுளிடம் நெருங்கி வர தடையாக உள்ளது. வாழ்வுதரும் உணவாகிய கடவுளே நம்மோடு இருக்கும் பொழுது பாரம்பரிய பண்பாட்டு விருந்தோம்பல் அவசியமற்றது என்கிறார் இயேசு. இயேசுவோடு இணைந்து இருந்தால் வனாந்தரத்தில் அத்தனை ஆயிரம் பேருக்கு உணவளித்த இறைவன் நமக்கு அதைவிட மேலான உணவு இங்கே உள்ளது என்ற நம்பிக்கையை மரியாளின் செவிமடுத்தல் காட்டுகின்றது. உலக காரியங்களில் நம்மை ஈடுபடுத்துவதை விட, உலக காரியங்களில் நம்மை நாமே ஈடுபடுத்திக் கொள்ளுவதை விட இயேசுவின் பொன்மொழிகள், இயேசுவின் வாழ்வு, இயேசுவின் வார்த்தைகள் சிறப்பான ஒரு விருந்தாகும் என்பதை மரியாளின் வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. மரியாள் தேர்ந்து கொண்ட பங்கோ சிறப்பான பங்கு என்று இயேசு சொல்லுகிறார். கடவுளின் வார்த்தையை கேட்டவர்கள், கடவுளின் வார்த்தையை வாழ்ந்தவர்கள், கடவுளின் வார்த்தையை வாழ்வாக்கியவர்கள் மரியாளை போன்று மேலான பங்கை தேர்ந்து கொண்டார்கள். அது எல்லாவற்றையும் நமக்கு தரக்கூடியது. ஆமேன்.